இந்த பதிவு அனைத்து பெண்களுக்காகவும் இல்ல. சில பெண்கள் இறை மறுப்பாளர்களாக எந்த ஒரு அமலும் செய்யாம, அடுத்த வீட்டு வாசல்லேயே உட்காந்து போறவங்கள பத்தி புறம் பேசுறாங்க பத்தியலா? இவங்க அப்படித்தான், அவங்க அப்படித்தான் என்று அவர்களுக்கான உள்ள பதிவு தான் இது. எந்த குர்ஆன் ஹதீஸ்லயாவது கணவன் மனைவி பிரிஞ்சு தான் இருக்கணும். கடைசி வரையும் கணவன் வெளிநாட்டிலேயே தான் வாழணும்னு இருக்கா? கணவன் வெளிநாட்டில் இருக்கும்போது ஒரு விசேஷம்னா பெண்கள் தன்னை அலங்கரித்து கலர் கலராக புர்கா அணியிறாக, தலை நிறைய பூ வைக்கிறாக, மூஞ்சி உதடுனா சாயத்தை பூசிக்கிறாக, அத்தரை மேனி பூரா ஊத்திக்கிட்டு கமகமன்னு அந்நியான்களோட நிற்கிறாக. இப்படி தான் அல்லாஹ் வாழ சொல்லி எந்த ஹதீஸ்லையும் இருக்கா? நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை தான் அதிகமாக நரகத்தில் பார்த்துருக்காங்க. எதற்கு? இப்படியெல்லாம் பாவம் செய்கிறதுனால தான். ஒரு பெண் தன் கணவனை உண்மையாக நேசித்தா காலத்துக்கும் வெளிநாட்டில் இருக்கவே விடமாட்டா. ஏன்னா நம்ம காசை சேர்த்து வைக்கிறோம். மரண வரிசையிலும் நம்ம நின்றுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ போகும்போது நம்ம சேர்த்து வச்ச பணம் காசு வருமா? நம்ம செய்த அமல்களும் நன்மைகளும் தானே வரும். அதை சிந்தித்து தன் கணவனுக்கும் நன்மையை மட்டும்தான் நாடுவா. அதுபோல தான் நானும் என் கணவரும் போதும் என்ற மனமே உண்மையான செல்வமாகும் என்று உணர்ந்து முழுமையாக இஸ்லாத்தில் நுழைந்து அல்லாஹ் தந்ததிலிருந்து அதை போதுமாக்கி கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று நபி வழியில் செல்கிறோம். ஆனால் ஒரு தேவைக்கு நம்ம வெளியில் போனோம்னா நிப்பாட்டி வச்சு கேள்வி கேட்குறியே பாருங்களேன். எதுக்காக உன்னுடைய கணவரை இங்கேயே வச்சிருக்க? வெளிநாட்டுக்கு பத்தி விட வந்தேனே. யார் ஆடு மாடா பத்தி விடுறதுக்கு? அங்கிட்டு ஒரு மனுஷன் ஏதாவது நேர்த்திக்கடனை வச்சு சொல்லு. எங்கே போய் நேர்த்திக்கடன் வைக்கிறதுன்னு தெரியல. அல்லாஹுக்கு தான் வெளிச்சம் அது. ஆனால் நாங்கள் குடும்பத்தோட அல்லாஹ்வுடைய கஜானால கேட்ட துவா எங்களுக்கு அல்லாஹ் கபூலாக்கி வச்சிருக்கான். ஆனால் காபத்துல்லால போய் என் கணவர் எங்களை அதிகமாக துவா செய்ய சொன்னாங்க. வாழ்கிற ஒரு வாழ்க்கையும் குடும்பத்தோட தான் வாழணும். உள்ளூர்லேயே நமக்கு அல்லாஹ் தொழில் அமைச்சு தரணும்னு சொல்லிட்டு துவா செய்யுங்கன்னு என்னிடமும் என் பிள்ளைகளிடம் சொன்னாங்க. எங்களுடைய துவா அதிகமாக இதாக தான் இருந்தது. அதுபோல தான் அல்லாஹ் கபூலாக்கி நான் என் கணவரை தஹஜ்ஜத்துக்கு தொழுகைக்கு உசுப்புறேன். அதுபோல் நான் தூங்கிட்டா என் கணவர் என்னைய தஹஜ்ஜத்துக்கு உசுப்புறாரு. இதுதானே சிறந்த கணவன் மனைவியாக இருக்க முடியும். நான் என்ன சொல்கிறேன்னா, அடுத்தவர்களுடைய கணவரை கணக்கெடுத்து ரொம்ப வருந்துறதை விட்டுட்டு தன்னுடைய கணவனை நினச்சி உருகுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். நமக்காக வெளிநாட்டில் அனலில் கிடந்து சம்பாதிக்கிறாரே, நம்ம இப்படி ஆட்டம் போடுறோமே, அடுத்த வீட்டு வாசலில் உட்காந்து போகிறவரோன்னா புறம் பேசுகிறோமே, அதையெல்லாம் தவிர்த்துட்டு தன் கணவனையும் நன்மையை ஏவும் அவங்களையும் தொழுவ சொல்லணும். நமக்காக சம்பாரித்து கொடுத்து விட்றாங்களே, போகும்போது என்ன அவர்களுக்கு சேரும்? அல்லாஹ்விடத்துல சிறந்த கணவனாக நம்ம கணவன் நிற்கணும்னு எந்த பெண்ணு நினைத்து தன் கணவனுக்காக உருகி துவா செய்கிறாளோ அவ தான் முஹ்மினான பெண்ணாவே இருக்க முடியும். ஆனால் இஸ்லாமிய பெண்கள் தான் அதிகமாக பாவம் செய்கிறது. செயல்கள் பூரா காஃபிரான காரியங்கள். இப்படின்னா நீங்கள் பேசுகிறது மனம்னா அப்படியே நோகுது. நாங்கள் பாட்டுக்கு எங்கள் வழியில் எங்கள் வேலைகளை பார்த்துட்டு அமல்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நாங்கள்லாம் போகிறோமே, உங்களுடைய வாசல்களையாச்சும் திரும்பி பார்க்குறோமா? நீங்கன்னா நைட்டியுடைய எந்த ஆம்பளைகள் வந்தாலும் அப்படியே தான் நிற்கிறீங்க. தலையில் கூட துண்டு போடாமல். மகரிப் நேரம் பாங் சொல்லி முடியவுமே ஒளிச்சேறதில்ல, தொழுகிறதில்ல. அந்த திண்ணையில் ஒரு கூட்டமாக பேசுகிறாங்க. அத்தாவை பார்க்கறதுக்கு தானே இவ்வளோ நாள் வந்து கிடந்தாரு வெளிநாட்டு சம்பளத்தை விட்டுட்டுன்னு. அவர் தான் போய் சேர்ந்துட்டாரே, அப்புறம் எதுக்கு போய் சேரவும் தானே இவர் போய் வெளிநாட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கூட்டத்தில் ஒருத்தர் வந்து நம்மகிட்ட வந்து இதை சொல்கிறாங்க. உங்கள் செயல்கள்னால தானே பெண்கள் சமூகமே நரகத்துக்கு போகுது. இஸ்லாத்தில் இருந்துக்கிட்டு காஃபிராவே வாழ்ந்துக்கிட்டு ஒரு ஜென்மங்கள் தான் இருக்குது. வாடகை வீட்டில் ஈத்திகாஃப்னா இருக்கக்கூடாது. மோட்ரு நிறைஞ்சிரும், பாத்ரூம் நிறைஞ்சிரும், மோட்ரு புகஞ்சிரும், கக்கூசு அடைச்சிரும் அப்படின்னு பேசி வீட்டை விட்டே விரட்டி அடிச்சாக. தான் புருஷன் கட்டின வீட்டில் மட்டும்தான் ஈத்திகாஃப் இருக்கணும்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கானா? அடுத்து இன்னொரு காஃபிரு இஸ்லாம் சொல்லிக்கிட்டு வீட்டுக்கு வருது. ஃபோனை தூக்கிக்கிட்டு வர்றாங்க, ரெக்கார்ட் பண்ணுறாங்க நான் பேசுகிறத. அந்த அளவுக்கு நான் என்ன புத்தி இல்லாதவளா? ரெக்கார்ட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்ச உண்மையை மட்டும்தான் பேசினேன். அப்போ போயிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிட்டாக நான் பேசுகிறத. ஏன்னா பக்கத்து வீட்டில் அப்பயே போய் சொன்னேன், நான் போகிறாகல்ல ரெக்கார்ட் பண்ணியிருக்கா பாருங்கள், போய் நிமிஷமே கலகம் வருதா இல்லையான்னு. கரெக்டாக 25 நிமிஷம்தான்
வந்துருச்சு கலகம். உண்மையை பேசுனா கலகம் தானே வரும். கூப்பிட்டு வச்சு நல்லா பேசினேன். அல்லாஹ் என்னோட இருந்தான். இந்த உலகத்தை விட மறுமை தானே நமக்கு மேலானது. அனைவருக்குமே மன்னரை வாழ்வு ஒழுங்கா அமையணுமா இல்லையா? அல்லாஹ் இருள் சூழ்ந்த வீட்டை தான் அனைவருக்குமே தருவான். அதை இருளாக்குவதும் ஒளியாக்குவதும் நம்மளுடைய செயல்களிலேயும் அமல்களிலேயும் தான் இருக்கிறது. தேவைக்கு வெளியில போகும்போது இப்படியே பேசவும் மனசு வேதனை அடைஞ்சு என் கணவர்கிட்ட சொன்னேன். உங்கள வெளிநாட்டுக்கே பத்தி விட சொல்றாங்க. எதையாச்சும் நேர்த்திக்கடை செஞ்சு உங்கள விரட்டி விட சொல்றாங்களே! என்னங்க செய்யலாம்? எனக்கு போகவே முடியல. எதுக்கு உங்கள வச்சிருக்கியேன்னு கேட்குறாங்க அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, இப்படி பெண்களேன்னா செருப்பாலேயே அடிக்கணும்னு சொன்னாங்க. ஆனா அல்லாஹ் அந்த உரிமையை யாருக்கும் கொடுக்கல. ஆனா இறை வேதத்தால் பதிலடி கொடுக்கறதுக்கு இறை வேதத்தால் நன்மையை ஏவி தீமையை தடுக்கும் ஆற்றலை ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். நான் அல்லாட்ட துவா செய்வேன். ஏன் அல்லா இப்படி குணங்களேனா எதுக்கு அல்லா நீ படைச்ச? என்ன மாற்ற முடியாதா அப்படின்னு. ஆனா ஒரு ஹதீஸ்ல நான் படிச்சிருக்கேன். ஒருவர் தன் செயலை மாற்ற நினைக்காதவரை அல்லாஹ் அவர்களை மாற்ற மாட்டான் என்று. அப்ப அல்லாஹ் மாற்றாம நம்மளும் திருந்தாம மன்னரை வாழ்வில போய் எப்படி வாழ்வோம்? இப்ப நமக்கு ஹவுஸ் ஓனர் சரியா அமையலைன்னா வேற வீடு தானே பார்ப்போம். அப்போ நான் அப்படித்தான் பார்க்க போகும்போது ஒரு வீட்ல அடைச்சு கிடந்துச்சு. ஆனா ஆளு வேற ஊருக்கு போயிட்டாங்க. அப்ப பக்கத்து வீட்ல கேட்டேன், இந்த வீடு எப்பம்மா காலி பண்ணுவாங்க? அதை ஏன் கேட்குறிய? எதிர்த்து வீட்ல அந்த அந்த புள்ளைய அவங்களும் இஸ்லாமியர்கள் தான். ஆனா பேசுறதும் இஸ்லாமியர்கள் தான். இந்தா எதிர்த்து வீட்டு பொம்பளைய அந்த ஆள் வச்சிருந்தாரு. அதோட பொண்டாட்டி கோச்சுக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லுதுங்க. அப்ப பார்த்துக்கங்க. எப்படி இஸ்லாமியர்களே எப்படி இருக்காங்க. ஒரு கணவர் ஒருத்தருடைய கணவர் வெளிநாட்டுல 3 வருஷம் இருந்தாருன்னா போச்சு. அவர் சூழ்நிலைகளுக்காக இருக்கிறாங்க. ஆனா அங்கே ஒரு பொம்பளைய வச்சுக்கிட்டு இருக்கிறாருன்னு அவ்வளோ பேசுறாங்க. காதால கேட்குறோம். இதை என்ன நீங்க கண்கூடா பார்த்தீங்களான்னு கேட்டா எல்லாரும் தான் சொல்றா. ஊர் சனமே பேசுதுன்னு சொல்றாங்க. இப்படியாப்பட்ட மனிதர்களின்னா அல்லாதான் பாதுகாக்கணும். பக்கத்து வீடு எத்த வீடோ அப்படி அவதூறா பேசுறாங்க. நாக்கில் கூட நம்ம வச்சு அப்படி பேசக்கூடாது. ஆனா அப்படி பேசுறவங்கள்ட்டையே அழகிய முறையில் உறவாடுற மாதிரி நடிக்கிறாங்க. அதை கண்கூடாக நான் பார்க்கும்போது அவ்வளோ ஆக்ரோஷம் வருது. அவகிட்ட சொல்லி உங்களை இப்படிலாம் பேசுனாங்க, அவர்கிட்ட பேசாதீன்னு சொல்லணும் போல இருக்கும். ஆனா எல்லா இடத்துல நான் வச்சிருக்கேன். இவர்கள் திருந்த மாட்டாக, இவர்களை நீ தான் எல்லாம் திருத்தணும் என்று. அதைனா விடுங்க. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி எங்கள் ஊருக்கு, நான் பிறந்த ஊருக்கு ஆட்டோ பிடிச்சு நான் எங்கள் பிள்ளைகளுக்கு எங்கள் அக்கா எல்லாரும் போயிட்டு வந்தோம். வர்ற வழியில் அதே ஒரு கேங்காக உட்காந்துருந்தாங்க. வந்தவங்க நாங்கள் எங்கள் வாசலுக்கு வரும்போது பின்னாடி அந்த கேங்கு எந்திரிச்சு இப்படியே எட்டி பார்க்குது. யார் யார் போகிறாங்க வர்றாங்கன்னு. அப்படி எட்டி பார்க்கும்போது ஏன் இப்படி பார்க்குறாங்கன்னு நானும் இறங்கி பார்த்தேன். இதுகளுக்கு வேலை இல்லை, இந்த ஹாபீர்களுக்குன்னுட்டு காஃபீர்கள் இப்படி தான் இருக்குங்கன்னு போயிட்டேன். 2 நாள் சென்று சந்தில் கொள்ளையிலேருந்து என் பேர் சொல்லி நில்ல நில்ல நில்லுன்னு ஒடியாடுறா. மூச்சு வாங்கிக்கிட்டு சரி என்ன தான் சொல்ல வர்றாங்கன்னு பார்த்தா, அன்னைக்கு ஆட்டோவில் எல்லாரும் போனீங்களே உங்கள் அம்மாவுக்கு முடியலையோ அப்படின்னு கேட்டாங்க. அதெல்லாம் இல்லை, ஏன் இப்படி பேசுறீ அப்படின்னா பேசாதே, அல்லா கிருபையால நல்லா இருக்காக. நாங்கள் எங்கள் ஊருக்கு நாங்கள் போயிட்டு வந்தோம். அப்போ நடக்க முடியாமல் ஒருத்தவங்க தூக்கிட்டு போனாங்க அப்படின்னு. அல்லா தான் பாதுகாக்கணும். எங்கள் அக்கா தான் கால் தூங்கிடுச்சுன்னு இறங்குச்சுன்னு நான் சொன்னேன். இறங்குனதையே தூக்கிட்டு போயிட்டாங்க, அடக்கம் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிடுவாங்க. அவளை கண்கூட அப்படி பேசுகிறாங்க. அப்போ எதுக்கு உன்னுடைய சின்ன மாமியா நேற்று அங்கே உன் வீட்டுக்கு வந்தாக நான் பார்த்தேன். வீட்டுக்கு அவங்க வீடு அங்கிட்டு இருக்கு. அது எட்டி எந்த வீட்டுக்கு நுழையிறான்னு பார்க்குறா பாருங்க. அப்போ நான் சொன்னேன், என் பிள்ளைகளுக்கு ரெட்டை பிள்ளைகளுக கழுத்தில் என் சின்ன மாமியாவுக்கு சுளுக்கு இருந்துச்சு. அப்போ என் மகளுக இழுத்தா சுளுக்கு இழுத்தா போயிடும். அதனால சுளுக்கு இழுத்து விட்டா. அப்படியும் நம்பவே இல்லை. அப்போ இன்னொரு மாமி இருக்கா. அப்போ அவங்களும் உங்கள் வீட்டுக்கு போனாங்க, அந்த சைடு தான் வந்தாங்கன்னு. அவங்க தெரியல எங்கே போனாங்கன்னு தெரில. இந்த மாமி எங்கள் வீட்டுக்கு சுளுக்கு எடுத்துகிட்டு என் மகள்கிட்ட போனாங்க. ஆனால் அந்த மாமி எங்கே போனாங்கன்னு எனக்கு தெரியலைன்னு சொல்லிட்டேன். அங்கே தானே போனாங்க, அங்கிட்டு தானே வந்தாக, அப்போ எங்கே போவாங்கன்னு அவங்களே கூப்பிட்டு வச்சு நீ எங்கே போனேன்னு கேளுன்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு வந்துட்டேன். தெருவுலையே உட்காந்துக்கிட்டு எந்த அமல்கள் செய்யாதவோ தான் இந்த செயல்களில் மும்முரமாக ஈடுபடுவார்கள். என்ன தொழுகிறவங்க எல்லாம் எப்படி சொல்கிறான், இதுதான் உனக்கு கடைசி தொழுகையாக இருக்கட்டும் நினச்சி தான் தொழுக சொல்கிறான். அப்படி தொழுதான் நம்மளுடைய செயல்கள் அனைத்துமே நன்மையாகுமே. தொழுவாதனால தானே இப்படி
போற வரவ கண்ணுக்கு கண்ணா பார்த்து இல்லாதத எப்படி பேசுறாங்கன்னு பாருங்க நம்மகிட்டயே. அப்ப இனிமே என் கணவர் சொல்ற மாதிரி, இனிமே அடுத்தவள பத்தி பேசினா செருப்பால அடிக்கிற மாரி தான் நீ பதிலடி குடுக்கணும். காஃபியர்களுக்குன்னா. நம்ம கணவர் வேலைக்கு போயிட்டாங்களே, நம்ம வீட்ல தானே இருக்கோம். நம்ம பொம்பள பிள்ளைகளுக்குன்னா எல்லா ட்ரெஸ்ஸும் தைக்கிறோம். நம்ம பையனுக்கு யூனிஃபார்ம் தைக்க பழகிக்கிருவோமேன்னு தையல் கிளாஸ் போனோம்னா, உட்காந்து வச்சுக்கிட்டு அவள தாண்டி போக முடியல. ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு ஆளும் உட்காந்துக்கிட்டு, தையல் கிளாஸ்க்கு அப்புறம் இது உனக்கு தேவையா இந்த கஷ்டம்? என்ன கஷ்டம்? பிள்ளைகளுக்கு நம்ம தச்சு நம்ம புருஷனுடைய காச சேவ் பண்றது என்ன கஷ்டம்? அ. அவர வெளிநாட்டுக்கு போ சொன்னா, "நீ சொகுசா வாழலாம்ல" அப்படின்னு சொல்லுதுக மனிதர்கள். பொம்பளைய தான், இஸ்லாமிய பெண்கள் தான். அப்பதான் எனக்கு தோணுச்சு. அப்ப இவன்னா தன் கணவனுடைய அன்பு எப்படி வைக்கிறாங்கன்னா, காசுக்காகவும், காமத்துக்கு மட்டும் தான் போலன்னு தோணுது. ஆனா எங்களுடைய நேசம் இம்மைக்கும் மன்னரை வாழ்விற்கும், அதையும் தாண்டி மறுமையில சிறந்த ஜோடிகளாக நிற்கும். ஒருவர் இன்னொருவருக்கு எந்த பயனும் அளிக்க முடியாத நாளை அஞ்சுங்கள் என்று தான் அல்லாஹ் சொல்றான். அதுபோல தான் அவ்வொவ்வொ கட்டைக்கு அவ்வொவ்வொ நன்மைகளையும், அமல்களையும் சேர்த்துக்கிட்டு நாங்க வாழ்றோம். நாங்க மட்டும் இல்ல, எல்லாருமே அப்படித்தான் வாழணும். ஏன்னா தனியா தான் மரணிப்போம், தனியாக தான் புதைக்கப்படுவோம், தனியாக தான் விசாரிக்கப்படுவோம் என்பதை ஒவ்வொருவரும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். புறம் பேசுவதையும், அடுத்தவங்கள மனச நோகடிக்கிறதையும் மட்டும் தவிர்த்து கொள்ளுங்க.